ஹே ஆல் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இது பார்த்திங்கன்னா சண்டே ஈவினிங். நாங்கள் சண்டே ஆக்சுவலி வெளில போயிருந்தோம். லன்ச் வெளியே தான் இருந்தது. நான் அதோட ஷார்ட்ஸ் கூட அப்லோட் பண்ணியிருந்தேன். இப்போ சண்டே ஈவினிங் பார்த்திங்கன்னா நான் டின்னருக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் குயிக்காகவே குட்டி குட்டி வேலைகள் இருந்தது வீட்டில். அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் டின்னருக்கு ரெடி பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா சென்னா வேக போட்டுட்ருக்கேன். டின்னருக்கு வந்து சென்னா போட்டு மூக்கடலை வெள்ளை மூக்கடலை போட்டு குருமாவும், அது கூட வந்து சப்பாத்தி மீன்ஸ் பரோட்டா நம்ம மடித்து போட்டு ஸ்கொயர் பரோட்டா மாதிரி செய்வேன்ல அது. அப்புறம் ஃப்ரைடே அன்றைக்கி வாங்கின காய் எதுவும் ப்ராப்பராக எடுத்து வைக்கல. ஸோ அன்றைக்கி தான் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். கேரட் வந்து இந்த மாதிரி 2 பக்கம் கட் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சா 2 வீக்ஸ் ஆனாலும் கெடாது. நான் கேரட் நிறையவே யூஸ் பண்ணுவேன், குழந்தைங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதால நிறைய டிஷ்ஷஸ்லேயும் போட்டு கொடுப்பேன். ஸோ கொஞ்சம் நிறைய வாங்குவேன், இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். காயெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ டின்னர் பார்க்கலாம். குருமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தேங்காய் எண்ணெயில் தான் இப்போ தாளிப்பு கொடுக்குறேன். என்னோடய குருமாவுக்கு நீங்கள் நார்மல் ஆயிலில் கூட பண்ணலாம், இந்த ஆயிலில் வேணாம். தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ளேவர் இன்னும் எக்ஸ்ட்ராவாக நல்லாயிருக்கும், அவ்வளோதான். கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் காஞ்ச உடனே அதில் கொஞ்சம் கடுகு சோம்பு தாளிச்சிட்டு 2 மீடியம் சைஸ் ஆனியன் பொடியாக நறுக்குனது, அது கூடவே 2 பச்சை மிளகா சும்மா கீரி அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆனியன் வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதங்கணும். நான் அதுக்குள்ளேயே வந்து வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே நான் வந்து நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணணும் இல்லையா, அதுக்காக தேங்காய்லாம் குட்டியாக சீவி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அந்த பக்கம் தேங்காய் கூட என்னென்ன சேர்த்து அரைக்கணுன்றதை அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடுறதா இருந்தால் ஒரு 1.5 டீஸ்பூன் மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து எப்போவுமே குருமா அப்படின்னு ஏதாவது செய்யும் போது கண்டிப்பாக இஞ்சி பூண்டை தட்டி அப்போயே ஃப்ரெஷ்ஷாக தட்டி சேர்த்துக்கிறது வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் ரெடியாக வீட்டில் பண்ணி வச்சுருந்திங்கன்னா அதுவே கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட பச்சை வாடை போக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்குனது ஒரு தக்காளி அதையும் வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா தக்காளி நசுங்கிற அளவுக்கு அது வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பவுடரில் என்னென்னு பார்த்திங்கன்னா மஞ்சப்பொடி, வெறும் மிளகாய்த்தூள், நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. வெறும் மிளகாய்த்தூள் நான் ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி தனியாத்தூள், கொஞ்சமாக ஜீரகப்பொடி, வறுத்து அரைச்ச ஜீரகப்பொடி, அதை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கரம் மசாலா, ஏன்னா கரம் மசாலாவை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் இது இல்லாமல் சன்னா மசாலா இருக்கும் இல்லையா, அது வந்து 1 டீஸ்பூன் சன்னா மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட சன்னா மசாலா நீங்கள் போடலை அப்படின்னா கூட ஃபைன், இது குருமா தான், இதுக்கு அது இல்லைன்னா கூட பரவாயில்ல. கரம் மசாலா கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஏன்னா தாளிப்புலனா கரம் மசாலாலாம் எதுவுமே போட மாட்டேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மாதிரி சன்னா மசாலா ஆட் பண்ணிப்பேன். சன்னா மசாலா நீங்கள் ஆட் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் மட்டும் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அதுவே போதுமானது, குருமா நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் பேஸ்ட்டில் என்ன பார்த்திங்கன்னா நான் கொஞ்சோண்டு வேக வச்ச அந்த கொண்டக்கடலை, அது கூட தேங்காய், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, கொஞ்சோண்டு கசகசா, 2 முந்திரி பருப்பு போட்டு நல்லா ஃபைனாக ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கசகசாவும் சரி முந்திரி பருப்பும் சரி நம்ம வேக வச்சு போட்டிருக்க அந்த கொண்டக்கடலையும் சரி, இது எல்லாமே டேஸ்ட்டும் கொடுக்கும், நல்ல ஒரு திக்கான கிரேவியும் கொடுக்கும். நீங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக அரைக்கிறீங்களோ கிரேவி வந்து உங்களுக்கு அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் பேஸ்ட்டு போட்டு கொதித்ததுக்கப்புறமா கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான். அவ்வளோதான், குருமா ரெடி. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அண்டு அந்த பட்டை பிரிஞ்சி இலை மட்டுமே போதும், அது அவ்வளோ நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். ப்ளஸ் நான் சன்னா மசாலா போட்டிருக்கேன். சன்னா மசாலா போடாமல் நீங்கள் கரம் மசாலா மட்டுமே போட்டு பண்ணிங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது குருமா வந்து நல்லா கொதித்து மேலே எண்ணெய் பிரிகிற அளவுக்கு கொதித்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி நிறைய வாட்டி காட்டியிருக்கேன் ஸ்கொயர் பரோட்டா பண்ணுறது, ட்ரையாங்கிள் பரோட்டா, என்னோடய 4 டைப்ஸ் ஆஃப் பரோட்டான்னு சொல்லி தனியாக வீடியோவும் போட்டிருக்கேன். என் குழந்தைங்களுக்கு பேசிக்லி என்னோடய சின்ன பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்கொயர் பரோட்டா தான் ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்குமான்னு எனக்கு தெரியல, பட் அவள் அந்த ஸ்கொயர் பரோட்டாவை தான் விரும்பி கேட்பாள். ஸோ ஸ்கொயர் பரோட்டா போட்டேன். ஸோ எல்லாேருக்கும் ஒரு ஸ்கொயர் பரோட்டா, அப்புறம் நார்மல் சப்பாத்தி மாதிரியும் ஒன்று, அந்த மாதிரி தான் பண்ணுவேன். பாதி இது நார்மலாக பாதி, நார்மலாக இது ஸ்கொயர் பரோட்டா பாதி, அந்த மாதிரி தான் பண்ணுவோம்.
ஆயில் நம்ம தடவி மடித்து இது பண்ணும்போது சுடும்போது லைட்டாக தான் நான் ஆயில் போட்டு சுடுவேன். அவ்வளோதான். இதான் இங்கே சண்டே டின்னர். சண்டே நார்மலாக வந்து லஞ்சுக்கு என்ன பண்ணுறோமோ அதுதான் டின்னருக்கு அதை மேட்ச் பண்ணுற மாதிரி தான் ஏதாவது பண்ணுவேன். சின்ஸ் சண்டே டின்னர் லஞ்ச் வெளியே இருந்ததால் ஸோ நாங்கள் டின்னர் பண்ணுற மாதிரி இருந்தது. அண்ட் that's all for this video. உங்களுக்கு இந்த வீடியோ அண்ட் ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அந்த குருமா ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். பிகாஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குருமா. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.